ஹாய்! இன்னைக்கு ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? இது வெள்ளிக்கிழமை போல எடுத்த விளாக் தான். வெள்ளிக்கிழமை கன்னாடி எனக்கு 8:00க்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எந்திரிச்சோனே வீட்ல இருக்க வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் சமையல் வேலையவே பார்க்க ஆரம்பிச்சிருந்தேன். சமையல் பண்ணுறப்போ மணி பார்த்தீங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு லஞ்ச் மெனுமே சிம்பிள் தான். பீர்க்கங்காய் சாம்பார், அது கூடவே சிக்கன் பெப்பர் ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருந்தேன். உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பிஃபோர் மேரேஜ் நான் ரொம்ப தத்தியா இருந்திருக்கேன். அதுவே எனக்கு இப்போ தான் தெரியுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயத்த பத்தியும் சரி, அரசியல் பத்தியும் சரி, நாட்டு நடப்பையும் பத்தியும் சரி, அத பத்தின எனக்கு எந்த ஒரு புரிதலுமே இல்ல. அது தெரிஞ்சுக்கணுன்ட்டு எந்த ஒரு நாளும் நான் நினச்சது கூட கிடையாது. ஏன்னா, என்னோட ஏஜ் அப்படி. இப்போ ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு அரசியல் பத்தியும் சரி, நாட்டு நடப்பும் சரி, சமுதாயங்கள பத்தியும் சரி, எனக்கு நல்லாவே புரிதலும் இருக்கு. அத பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு சொல்லிக் குடுத்தாரு. ஒரு சில இடங்கள்ல என்னோட உரிமை என்கிட்டேருந்து பறிக்கப்பட்டிருக்கு. அப்பதான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றப்ப தான் அவங்க சொன்னாங்க. என்னோட உரிமை என்கிட்ட பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதே எனக்கு 6 வருஷம் கழிச்சு தான் தெரிய வந்திருக்கு. என்னன்னா, நான் படிச்ச ஸ்கூல்ல ஹிஜாப் அலோட் கிடையாது. நான் படிச்ச ஸ்கூலோட நேமே முஸ்லீம் நேம்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கான பிளேஸ டொனேட் பண்ணவர் கூட முஸ்லீம் தான். அந்த இடத்துல எனக்கு ஹிஜாப் போடுறதுக்கு அலோட் கிடையாது. அப்ப என்னோட உரிமையே பறிக்கப்பட்டிருக்கு. என்னோட உரிமைக்காண்டி நான் எந்த ஒரு குரலும் குடுத்ததில்ல. முதல்ல என் உரிமை என்கிட்டேருந்து பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது கூட எனக்கு தெரியாது. அப்ப பாருங்க நான் எந்த அளவு இருந்திருக்கேன் அப்படின்னு. நான் அப்போ எனக்கு 12த் படிக்கிறேன்னு நெனைக்கிறேன். 12த் படிக்கும்போது. அப்ப பாருங்க 12த் படிக்கும்போது நான் எந்த நாலேட்ஜோட இருந்திருக்கேன் அப்படின்னு. இத ஏன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னா, உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க தயவு செஞ்சு சொல்லிக் குடுங்க. நாட்டு நடப்பு பத்தியும் சரி, அரசியல் பத்தியும் சரி, இந்த சமுதாயத்த பத்தியும் சரி, அவங்களுக்காச்சும் கொஞ்சமான புரிதலா அவங்களுக்கு குடுங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இத மாதிரி சூப்பர்வான வீடியோஸ் பார்க்கணும்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம அந்த பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இனி ஒரு சூப்பர்வான வீடியோ பார்க்குறேன். பாய்.